திருப்பத்தூர் அருகே அரசு கலைக்கல்லூரியில் வகுப்புகளை புறக்கணித்து கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு கௌரவ விரிவுரையாளர்கள் ஆர்ப்பாட்டம். கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்களான நாங்கள் அரசால் மலிவான விரிவுரையாளர்களாக நடத்தப்படுகின்றோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பூழாங்குறிச்சி அரசு கலைக்கல்லூரியில் அனைத்து அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் பல்கலை மானிய குழு நிர்ணயித்த ரூபாய் 57,700 ஊதியத்தை வழங்க வேண்டும். மகப்பேறு விடுப்பு இறக்கும் விரிவுரையாளர்களுக்கு இழப்பீடாக ரூபாய் 25,00,000, 12 மாதங்கள் ஊதியம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு காலவரையற்ற ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். வழங்கிடு வழங்கிடு பணி நிரந்தரத்தை வழங்கிடு. ஓய்வு பெறும் கௌரவ விரிவுரையாளருக்கு 25 லட்சம் வழங்கிடு. வஞ்சகம் பண்ணாதே வஞ்சகம் பண்ணாதே. தமிழக அரசே தமிழக அரசே வழங்கிடு வழங்கிடு. யுஜிசி நிர்ணயித்த 57,700 வழங்கிடு வழங்கிடு வழங்கிடு. பணி நிரந்தரத்தை வழங்கிடு. கௌரவ விரிவுரையாளர் சங்கம் வாங்குவே. நம்முடைய போராட்டம் நமக்கானது மட்டும் இல்லை, நமது மாணவர்களுக்கானதும் கூட. இதுவரைக்கும் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் எடுக்க வச்சிருப்போம், எத்தனை அரசு அதிகாரிகளை உருவாக்கியிருப்போம், எத்தனை சாதனையாளர்களை நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். இன்னைக்கு சாதிச்ச அத்தனை பேரும் அரசு கல்லூரியில் படித்தவங்க தான் பெரிய சாதனையாளராக இருக்காங்க. அவ்வளோ பேரும் நம்மளுடைய மாணவர்கள் இல்லை. நமக்கு முன்னாடி இருந்த அரசு விரிவுரையாளர்கள் உருவாக்கின மாணவர்கள் தான் இன்னைக்கு நாட்டை ஆள்றாங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்க சூழ்நிலையிலையும் நம்ம வாழ்க்கை தரம் ரொம்ப 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 மோசமாக இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு சேவை மனப்பான்மையோட தான் இந்த ஆசிரியர் பணிக்கு வர்றோம். ஆனால் சேவை மட்டுமே வாழ்க்கையா இருக்கு. நம்மளுடைய குழந்தைகள், அவங்களுடைய எதிர்காலம் எதை பற்றியுமே நம்ம இதுவரைக்கும் சிந்திச்சதில்லை. நம்ம பிள்ளை முக்கியமா, நம்மகிட்ட படிக்கிற பையன் முக்கியமானா, படிக்கிற பையனை தான் நம்ம முக்கியமா நினைச்சிட்டு இருக்கோமே தவிர நம்ம பெத்த குழந்தைகளை பத்தி யோசிக்கிறதே இல்லை. இறப்பு, ஒரு கௌரவ விரிவுரையாளர் தன்னுடைய பணிக்காலத்துல உயிரிழந்தா அவருடைய குடும்பத்துக்கு நம்ம சொல்றது என்ன தெரியுமா? வெறும் ஆறுதல் மட்டும்தான். நம்மளால வேற எதுவுமே கொடுக்க முடியல. நம்ம போஸ்ட பார்க்கக்கூடிய அதே பேராசிரியர்கள் வாங்குற சம்பளத்துல பாதியே கொடு அப்படின்னு யுஜிசி சொல்லுது. நிரந்தர உதவி பேராசிரியர்கள் பார்க்குற சம்பளத்துல நீ பாதியாவது கவர்மெண்ட் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லுது. அதை தான் நம்ம கேட்கிறோம். நம்ம கேட்கறது 1.5 லட்சம் கிடையாது, வெறும் 57,700 மட்டும்தான். அதே மாதிரி நம்ம சகோதரிகள் குழந்தை பிறக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு மகப்பேறு கூட நம்மளால ஒரு லீவு எடுக்க முடியல. அப்ப அவங்ககிட்ட கேட்கறாங்க, பிடிச்சா வேலை பாருங்க, இல்ல வெளியே போங்க, உங்களுக்கு லீவ் தர முடியாது. இதுதான் அரசாங்கத்தோட நிலைப்பாடு. வகுப்புக்கு போக முடியாத சூழ்நிலையில இருந்தாலும் அவ்வளவு வேதனைகளையும் அவ்வளவு மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்காக உட்கார்ந்துருக்கோம். ஏன் அரசு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறோம்? நம்ம முதல்ல சொல்லுங்க. தனியார் கல்லூரிக்கு போகாம படிச்சுட்டு பிஹெச்டி நெட் ஸ்லெட் எல்லா தகுதியோடையும் அரசு கல்லூரிக்கு ஏன் வர்றோம்னா, நம்மளை போல கஷ்டப்பட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம நல்லது செய்யணுங்கிறதுக்காக மட்டும்தான். நாங்க தொடர் போராட்டங்களை கூட அறிவிக்கிறது இல்லை. பையனுடைய கல்வித்தரம் பாதிச்சிருமோ, என் பிள்ளையோட படிப்பு போயிருமோன்னு தான் நம்ம அந்த போராட்டத்தை தொடர்ந்துக்கிறது இல்லை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் அமைந்துள்ள வா.சே. சிவா அரசு கலைக்கல்லூரி பூலாங்குறிச்சியில் நாங்கள் கௌரவ விரிவுரையாளராக ஒர்க் பண்ணுறோம். கடந்த 10 ஆண்டுக்கு மேலே இந்த கல்லூரியில் நிரந்தரமாக வேலை பார்த்துருக்கோம். எங்களுடைய யுஜிசி நிர்ணயித்தபடி சம்பளம் எங்களுக்கு தமிழக அரசு வழங்கலை. நிரந்தரம் பணி செய்ய வாய்ப்பு அளிக்கலை. அதே மாதிரி மகப்பேறு விடுப்பு, மகளிர்களுக்கு ஓய்வூதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்கலை. அதே மாதிரி கௌரவர்கள் பாதி பேர் ஓய்வு பெறாங்க. வயது முதிர்ந்து ஓய்வு பெற்றவங்க அவங்களுக்கு 25 லட்சம் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய அதையும் கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய சம்பளத்தில் பிடித்து பிஎஃப் வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். யுஜிசி நிர்ணயித்தபடி 57,500 வழங்க சொல்லி கேட்கிறோம். 12 மாதம் சம்பளம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு கலைக்கல்லூரியிலும் இந்த போராட்டம் 9/2/2026 தொடங்குது. அதே மாதிரி அதை முன்னிட்டு நாங்களும் இந்த கல்லூரியிலிருந்து வேலை பார்க்கும் கௌரவர்களோட ஒரு 20 பேர் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தில் நேற்றுலேருந்து ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கோம்.
இது காலவரையற்ற போராட்டமாக கருதப்படுது. இது எப்போ முடிவுக்கு வருது என்னன்னு எங்களால் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா இந்த குறைந்த சம்பளத்தில் அன்னைக்கு ஒவ்வொரு ஆசிரியர் சம்பளம் பெர்மனன்ட் சம்பளம் 1,50,000 2,00,000 ஆகுது. எங்களுக்கு கொடுக்கக்கூடியது அனைத்து வேலையும் பார்க்குறான். நான் முதல்வர்ல இருந்து தமிழ் புதல்வர்ல இருந்து அப்பார்ட்மெண்ட் ஒர்க்கு, அட்மிஷன் ஒர்க்கு அத்தனை ஒர்க்கையும் பார்க்குறான். எங்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளம் மட்டும் குறைந்ததாக 25,000 மட்டுமே வழங்கப்படுது. இதை நாங்கள் ஒவ்வொரு கௌரவர்களாலும் பல மாவட்டங்களை கலந்து வர்றோம். சில மதுரை மாவட்டத்திலேருந்து வர்றாங்க, புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வர்றாங்க. நாங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் மற்றும் தேவகோட்டை, காரைக்குடி, புதுக்கோட்டை இப்படின்னு பல ஊர்லேருந்து வர்ற அந்த சம்பளத்தை பஸ் பேரே பாதி போயிடுது, பெட்ரோல் செலவு பாதி போயிடுது. இதில் எங்களுடைய குழந்தைகளுடைய விருப்பத்தையே நிறைவேற்ற முடியல. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அன்னைக்கான தேவையான மருத்துவ செலவு, முதியோர்களுக்கு மருத்துவ செலவு பண்ணுறதுக்கே இந்த சம்பளம் கட்ட மாட்டேங்குது. இந்த தமிழக அரசு எங்களை மட்டும் வஞ்சம் வைக்க வழி வாங்குற மாதிரியே வருஷம் பூராமே பண்ணிக்கிட்டு இருக்கு. சம்பள உயர்வுங்கிறதுக்கு கண்டிப்பாக வழங்க வேண்டும். யூஜிசி நிர்ணயித்த 57,700 கண்டிப்பாக வழங்குமாறும், பணி நிரந்தரமும் 12 மாத சம்பளம் நிரந்தரம் வழங்க சொல்லியும் இதுதான் எங்களுடைய கோரிக்கையாக முன்னிறுத்தி வலியுறுத்தினோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் வ.சே. சிவலிங்கம் அரசு கலைக்கல்லூரி பூலாங்குறிச்சி கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தை முன்னிட்டு பேச வந்துள்ளேன். கௌரவ விரிவுரையாளர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆனால் நாங்கள் பெயரில் மட்டுமே கௌரவத்தை வைத்துள்ளோம். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை வைத்து மலிவான விரிவுரையாளர்களாகவே நடத்தப்படுகின்றோம். நிரந்தரமான விரிவுரையாளர்கள் செய்யும் அதே பாடப்பணி, அதே வேலை, அதே நேரம், அதே பொறுப்புகளை நாங்களும் நிறைவேற்றுகிறோம். சிறந்த கல்வி தகுதியை பெற்றுத்தான் உள்ளேயும் வந்துள்ளோம். ஆனால் சம்பளத்திலும் பணி பாதுகாப்பிலும் மாபெரும் வேறுபாடு உள்ளது. ஏன் இந்த பாரபட்சம்? இந்த போராட்டம் மாணவர்களுக்கு எதிராகவோ இல்ல அரசுக்கு எதிராகவோ நடத்தப்பட நாங்கள் எண்ணவில்லை. மாணவர்கள் வகுப்பை புறக்கணிக்காமல் இத்தனை ஆண்டு காலமும் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் அமைதியான முறையில் தான் எடுத்து வைத்தோம். ஆனால் எந்த ஒரு முடிவும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. மாணவர்களினுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டுதான் இத்தனை ஆண்டு காலமும் நாங்கள் பொறுத்து கொண்டு வாழ்ந்து வந்தோம். ஆனால் எங்களுடைய உரிமைகள், எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய பாதுகாப்பு, இதை வலியுறுத்தி நாங்கள் மாணவர்களினுடைய வகுப்பை புறக்கணித்து இந்த போராட்டத்தை மனதில் மிகவும் பெரும் பாரத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் போராடி வருகிறோம். இந்த போராட்டம் அரசுக்கு எதிரானதும் அல்ல. எங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு தேவையான 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு தாழ்மையுடன் அரசை கேட்டுக்கொள்கிறோம். ஆசிரியர்களின் வாழ்க்கை பாதுகாப்பாக இருந்தால்தான் தரமான கல்வியை மாணவர்களுக்கு வழங்க முடியும். ஆகவே எங்களுக்கு நீதி வேண்டும், அங்கீகாரம் வேண்டும். எனவே தமிழக அரசு இந்த போராட்ட கோரிக்கைகளை மனதில் வைத்து எங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வை அளிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அரசின் முடிவுக்காக காத்திருக்கிறோம். அதுவரை எங்களுடைய போராட்டம் ஜனநாயக முறையில் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மகப்பேறு விடுமுறையில பாதிக்கப்படுகிறோம். சமுதாய பாதுகாப்பு, PF இல்ல, EPF இல்ல. எங்களுக்கு பணி பாதுகாப்பே இல்லை சார். நிரந்தர பணி கூட இல்லை. எந்த ஒரு அம்சமும் இல்லாம நாங்க மாணவர்களுக்காகவே பாடுபடுகிறோம். எங்க வாழ்க்கையே மாணவர்களுக்காக பாடம் சொல்லி கொடுப்பதிலே எங்களுடைய வாழ்நாள் எல்லாத்தையுமே நாங்க கழிக்கிறோம். ஆசிரியர்களுக்கு இந்த நிலைமை தயவு செய்து காது கொடுத்து கேட்க ஒரு மந்திரியோ ஒரு அரசாங்கமோ ஏன் முன்வரவில்லை? எங்களுடைய கோரிக்கைகளை தயவு செய்து கேளுங்கள். தயவு செய்து கேட்டால் உங்களுக்கே மனம் இறங்கி நீங்கள் உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் போராட தொடங்கியுள்ளோம். இந்த கல்லூரியில் 750க்கும் மேற்பட்ட இருபாலார் படித்து வருகின்றனர். நாங்கள் சரியான நேரத்தில் வகுப்புக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மாணவர்கள் படிப்பில் பாதிக்கப்படுகிறார்கள். எங்களுடைய மகன், எனக்கு ஒரே ஒரு மகன், என்னுடைய மகனுமே வாழ்வாதாரம் இல்லாமல் பாதிக்கப்படுகிறான். அதுவும் எங்கள் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக ஆகிக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து தீர்வு காண வேண்டும் என்று தமிழக அரசை வேண்டுகிறேன்.